ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் க்ரீன் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம், பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தாளித்து விட்டுக்கலாம். குக்கர் வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுமே வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது பூண்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாவும் கொஞ்சம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கிட்டு தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஃபைனாக அரைக்க வேண்டாம், லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமில் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்பைசஸ்க்காக கரம் மசாலா போட்டுட்டு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அரிசி வச்சு போட்டுடுங்க. போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பரான மஷ்ரூம் க்ரீன் புலாவ் ரெடிங்க. 2 விசில் வச்சாலே போதும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு, வீடே வாசனையாக இருக்குங்க ரொம்பவே. இது சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸாக சாப்பாட்டுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, ஏன்னா இதில் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோன்னா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.